நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஸ்ரீ கூர்மம் என்ற ஊருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது ஸ்ரீ கூர்மம் என்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்ரீ கூர்மம் இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னா விஷ்ணு பகவான் தான் இங்கே ஸ்பெஷல். விஷ்ணு பகவான் ஸ்ரீ கூர்மநாதர் என்ற பேரில் இங்கே அருள் பாவிக்கிறாரு. அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது மிகவும் பழமையான டெம்பிள். சுமார் 700 வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே விஷ்ணுவுக்கான எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுது. நம்ம தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம். டெம்பிள் உள்ளே போய் பார்க்கலாம். சுமார் 700 வருட பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்தியாவிலேயே இந்த கோயில் மட்டும்தான் கூர்ம வடிவிலான கோயில். தொடர்ந்து உள்ள போய் பார்க்கலாம். கோபுரம் கலசத்தோட பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் 2 கொடிமரம் இருக்குங்களா. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று உள்ளே போய் பார்க்கலாம். உள் நுழைவாளையை தான் நம்ம பார்க்குறோம். இயற்கை நிறைஞ்சிருக்கு. இன்னும் அங்கே பார்த்தோம், இன்னொன்று இங்கே பார்க்குறோம். இந்த கொடிமரத்தான் தான் ஒன்று வெளியே, ஒன்று உள்ள பிரம்மாண்டமாக இருக்குது. ஆகர்ஷணத்தோடு இருக்குங்க காய்ஸ். கோயிலில் க்யூ குறைவாக தான் இருக்குது. பிரம்மாண்டமான ரிவர், அழகான ஒரு ரிவர். உள்ள அம்மா மகாலட்சுமியும் இருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. இயற்கை சூழ ஸ்ரீ கூர்மநாத விஷ்ணு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார். மூலஸ்தானத்தில் நம்ம மகாவிஷ்ணு இப்படி தான் இருப்பாருங்க. பார்க்கலாம் உள்ள போய். இங்கே ஸ்ரீ கூர்மநாதர் பக்கத்தில் இங்கே ஃபோன் அலோடு தான். உள்ள பார்க்கலாம். ஓகே சரி. ஆமாம் மகா நரசிம்மர் உள்ள வரைக்கும் அலோடு இல்லையா, அவ்வளோதான். ஸ்ரீ கூர்மம் உள்ள இருக்கிற கோபுரம் பாருங்க. வாவ், என்ன ஆகர்ஷணத்தோடு இருக்கிறாங்க. இந்த கோயிலில் பரவாயில்லைங்க, கேமரா உள்ள அலோடு தான். அதனால் இந்த மாதிரி பொக்கிஷமான இடங்களையே நம்ம காட்ட முடியுது. அழகு அழகு அழகு. உள்ள மற்றொரு கோபுரம் இருக்கு. சுற்றி 4 பக்கமும் கோபுரம் தான். கோயிலோட பழமை நல்லாவே தெரியுது.
கோயில் இருக்கா? கோயில் இருக்கு அங்க. கொடிமரம். வா, எவ்வளவு பெரிய கொடிமரம். கோயில சுத்தி வளைச்சு எடுத்தாச்சு. வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்குங்க இங்க. ஆழ்வாருக்கு சிலை வச்சிருக்காங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன அம்மன் சிலைகள்லாம் இருக்கு. கீழே நேமும் இருக்கு. பெரிய கோபுரம், பெரிய மதில் வாசல் எல்லாம் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கிற கூர்மநாதர் நம்ம விஷ்ணு பகவான். ராம அவதாரம் பத்தி இங்கே போட்டிருக்காங்க. கதை சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த கதவு வழியா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்தே ஸ்ரீ கூர்மத்திலிருந்தே காசிக்கு யாத்திரை போவாங்களாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏன்னா பாம்புகள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இங்கே கிரேட்ல இங்கே இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு.